வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 8/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. திங்கட்கிழமை நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கிருத்திகை கீழ்நோக்கு நாள். ராகுகாலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:07. கரணம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 3:59 வரை திருதியை, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 9:31 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் சித்த யோகம், மரண யோகம். சந்திராசிரமம் விசாகம். மருத்துவ குறிப்பு: உலர்ந்த திராட்சை பழங்களை பாலில் போட்டு காய்ச்சி பழத்துடன் பாலையும் சாப்பிட்டால் இருமல் நீங்கும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதுவித அனுபவங்களை கையாளுவதில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு சில மறைமுக எதிரிகள் ஏற்படுவார்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ திசை தென்மேற்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி பிரச்சனைகள் ஏற்படலாம். பரணி வேகமாக செயல்படுவீர்கள். கிருத்திகை நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரிஷபம் சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பேச்சு திறமையால் வியாபாரத்தில் வருமானம் அதிகமாகும். வேளையில் மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். வயதானவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள். தாய் தந்தையரின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 7. அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ரோகிணி சந்தர்ப்பம் ஏற்படும். மிருகசிரிஷம் நினைத்தது நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேகமாக செயல்படுத்துவீர்கள். வேலைகள் தொடர்பான அலைச்சல்களின் போது நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ திசை தென்கிழக்கு. அதிர்ஷ எண் 4. அதிர்ஷ நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரிஷம் முன்னேற்றம் அதிகமாகும். திருவாதிரை நிதானம் வேண்டும். புனர்பூசம் பொறுமை தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடக ராசி நேயர்களை, பணியில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நிலை ஏற்படும். தடைகளை களைவீர்கள். எதிரிகளை வெல்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ திசை வடகிழக்கு. அதிர்ஷ எண் 6. அதிர்ஷ நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். பூசம் வளர்ச்சிகள் கூடும். ஆயில்யம் நெருக்கம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, தாயாரின் சொந்தங்களின் மூலம் வளர்ச்சியான நிலை ஏற்படும்.
உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலம் வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்களால் நல்லது நடக்கும். நிம்மதி கிடைக்கப் பெற்று சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் ஒத்துழைப்பான நாள். பூரம் சந்தர்ப்பம் ஏற்படும். உத்திரம் வருமானம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னி ராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீட்டில் உள்ளவர்களிடம் பேசும்போது நிதானமாக செயல்படுவது நல்லது. வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் முதலீடுகள் செய்யும் போது யோசித்து செயல்படுத்துவது நல்லது. அலைச்சல்களில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நிதானம் வேண்டும். ஹஸ்தம் பொறுமை தேவை. சித்திரை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. துலாம் ராசி நேயர்களே, உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் மனக்கசப்புகள் ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட எதிரிகளை சமாளிப்பீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகும். நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை பொறுமை தேவை. சுவாதி நிம்மதி ஏற்படும். விசாகம் கவனம் வேண்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடமிருந்து முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கப் பெறுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் ஏற்படும். திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். விசாகம் முன்னேற்றமான நாள். அனுஷம் புகழ் கிடைக்கும். கேட்டை சந்தோஷம் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவதில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரவுகள் அதிகமாகும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள் அதிகமாகும். ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள். நினைத்தது நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம். மூலம் நினைத்தது நடக்கும். பூராடம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். உத்ராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகளால் வளர்ச்சியான நிலை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகளால் வளர்ச்சிகள் ஏற்படும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்ராடம் வளர்ச்சிகள் அதிகமாகும். திருவோணம் முன்னேற்றமான நிலை ஏற்படும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது.
பெரிய மனிதர்களின் நட்புகளால் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள். மற்ற ஊழியர்களின் மூலம் வேலைகளில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ திசை தென்கிழக்கு, அதிர்ஷ எண் 3, அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம். அவ்விட்டம் நிதானம் வேண்டும். சதயம் மனக்கசப்புகள் ஏற்படலாம். பூரட்டாதி தடைகள் உருவாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் உருவாகி நல்லது நடக்கும். பணியில் மற்ற ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதிர்ஷ திசை வடகிழக்கு, அதிர்ஷ எண் 5, அதிர்ஷ நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி பிரச்சனைகள் தீரும். உத்திரட்டாதி நல்லது நடக்கும். ரேவதி மதிப்பு மரியாதை அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க.